வைத்து என் தபத்தை கிளத்திருப்பா. எந்த தைரியம் ஒரு அழகான பெண்ணு, அழகான பெண்ணு என்னங்க பார்த்து கட்டி அழைத்து முத்து கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன் சுவாமி. ஒரே ஒரு முறை யார் வந்திருப்பது பாரு. கண்ணி மணி கற்கண்டி அமுது இந்த வார்த்தை உரைத்து என்னை இருக்க அனுத்து ஒரு உமா. ஆண்டவா, முக்கன் படைத்த ஈசா, அடியவன் ஓடி வர மாட்டாயா? வந்து ஓடி வந்து இருக்க அனுத்து ஒரு உமா தாரும் சாமி. யோ மாமா, உன்னை பார்த்தது இருந்து அதற்கு உன் மீது எனக்கு ஆசை தோன்று விட்டது. வாழ்ந்தால் உன்னோடு, இருந்தால் இந்த மண்ணோடு. சாமி தமிழ்த்து பண்ணிதா பார்க்கல, மொத்தமா கொடுக்கல. அப்படியா? உன்னால முடியல அம்மா. ஆமா, நான் மூவரை பேசிக் கொண்டிருக்கிறேன். பாக்குறேன்.
மூத்தவா முத்தம் கொடுத்தா நான் கொஞ்சம் பொழுது அப்படி என்றால் நான் கேட்டுக் கொண்டிருக்க நேரத்தில் இந்த இடத்துல ஒரே திருநாட்டு தெரியல. ஆமாடி, இந்த இருந்தப்பட பாவம் மேல புழுவா கொட்டுது. ஆமாடி, பாம்புமா பாம்புமா பயமா இருக்குமா? ஏடி அந்த பாம்பை எடுத்து இவரை கழுத்துல போட்டா கண்டிப்பா கண் வீழ்த்து பாப்பாரு. ஐயோ என்னது? ஆமாடி, இந்த செத்து போன பாம்பை எடுத்து இவர் கழுத்துல போட்டா கண்ணிட்டு பாப்பாரு. அவர் கழுத்துல அணிவித்தா ஆமா அந்த நாற்றம் பொறுக்காம கண்ணிட்டு பாப்பாரு. ஒரு நாற்றம் அடிக்கும் பாம்பு நம்மளால தாங்க முடியல. அம்மா ஆமாண்டி இளவரசம்மா, அது என்னால முடியாது. சொல்லுங்கம்மா, வாடிங்க சொல்லுங்க. அந்த அழுகுப்பட பாம்பு எடுத்து இவர் கழுத்துல போடு. என்னால போட முடியாது. முடியாதா? நான் யாரு? நாட்டு இளவரசி. அம்மா, நான் நாளைக்கு போடுறேம்மா. இப்ப போடுறதா அவ்வளவு. இன்னைக்கு நாள் சரியில்லை எனக்கு. பாம்பு போறதுக்கு 4 கிழமை கேட்க எம்மகண்ண கொடுக்க இருக்குமா? முடியாதியா? முடியாது. முடியாதியா? முடியாது. முடியாதியா? முடியாதுங்க. பார்த்தாலே என் படையே நடுங்குது. எனக்கு பயமா இருக்குமா? அது எந்த எத்தனை மாசம் ஆகுது தெரியல, புழுவா கொட்டுது. அதை எப்படி கரெக்டாக தொட முடியும்? தத்துமா கொம்பு தத்துமா? இல்லப்பா, நீங்கள் யாரு? ஒரு நாட்டு இளவரசி. நீங்க அந்த அடிஞ்ச பாம்ப அவர் கழுத்தில் அழுத்தா ஒரு நாட்டம் அடிக்கும். ஆமா, அவர் கண் விழித்து விடுவார். அவன் தவம் கலைந்து விடும். இது ஒரு விளையாட்டா நினைத்து செய்யணும்னு சொல்ற. இத பரமா நீ செய்யலாம், நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. நான் யாரு? உனக்கு பணிவிட வேலை தெரியக்கூடிய ஒரு பணிப்பெண். அதனால நான் போட மாட்டோமா? நான் போட மாட்டேன். முடியாது, முடியாது. கிடையாது. சரி, இந்த அழுகுப்பட பாம்பு எடுத்து பாரு. அது எல்லாத்தையும் பார்க்க போறேன். உள்ளம் துள்ளி வீழையாடுவதும் ஏனோ கண்ணும் கண்ணும் ஒன்றாய் கூடி பேசும்
நாட்டின் இறை வேற நாளும் அழுகை போன பாம்பை எடுத்து என் தபத்தை கிளத்திருப்பா. எந்த தைரியம் ஒரு தபத்தில் செய்யக்கூடிய இந்த மகா முனிவர் தபத்தை கெடுத்திருக்கிறார். அழுகு போன பாம்பை எடுத்து என் தபத்தை கெடுத்தடி. உனக்கு திருமணம் ஒன்று நடத்தா உன் கை கால் எல்லாம் அழுகி 4448 வயதிலே உனக்கு கொடிய நோய் குஷ்ட பிடிக்க அறியாமல் தெரியாமல் தவறு செய்து விட்டது. ஆனந்த வாழ்வினதே பரிபோ அலைகடலை போல ஆனந்த வாழ்வில் இருந்தால் வருவாயா ஆனந்த வாழ்வு மண்ணேடு அடைவதுதான் சாபமா அலைகடலில் குடும்பை போல ஆனந்த வாழ்வினாய் போனது ஆனந்த எனக்கு சாபத்தை கொடுத்திருக்காங்க. அந்த சாபத்துக்கு விமோசனமே கிடையாது. அழகென்ற ஆணவம் என்ன ஒரு ஆணவம் இருந்தா ஒரு தபம் இருக்க முடிவர் என்று பாராம அழுகி போன பாம்பை எடுத்து என் தபத்தை கெடுத்திருக்கும் பைத்தியக்காரி. அழகென்ற ஆணவத்தால் நீ செய்த விளையாட்டாக
நீ செய்தது உனக்கு வினையாகவே விளையாட்டே விளையானது ஆடிய விளையாட்டே உனக்கு வினையாக முடிந்தது. கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் அனுபவி பஸ்தியக்கார். தெய்வத்தின் சோதனையோ எந்த வாழ்வில் செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். கொடுத்த சாபத்தின் பிரகாரம் என்னை பின்தொடர்ந்து வருகிறார். சாப விமோச்சனம் கேட்கிறார். வைத்தியக்காரி யார் நீ? என்னுடைய நாடு அயோத்திபுரி நாடு. தந்தை பெயர் யூனாசி மன்னன். என் பெயர் மலர்விழி. ஒரு நாட்டு இளவரசி. என்ன ஆணுவமடி? அயோத்தியாபுரி நாடு எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? சூரிய வம்சத்திலே பிறந்தது. திருச்சங்குவின் புதல்வர் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? சத்தியமே ஜெயம் என்று இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டியவன். வாய்மையே வெல்லும் என்ற தத்துவத்தை இந்த உலகத்திற்கு உணர்த்தியவன். செய்து கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் கட்டிய மனைவி, பெற்றெடுத்த பிள்ளை ஒரு அந்தணருக்கு அடிமை செய்தான். செய்து கொடுத்த சத்தியத்திற்காக ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் சுடுகாட்டிலே காவலாக செங்கோலை பிடித்த கையால் சுடுகோலை பிடித்தான். வெள்ளிப்பணம் வாரி வாரி கொடுத்த கையால் கொல்லி சட்டியை உடைத்தலானா. வந்த போதிலும் வாய்மையே வெல்லும். செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றினவன். அவன் வர்க்கத்திலே பிறந்த இந்த மலர்விழி என்ன ஆணவம் இருந்தா அழுகி போன பாம்பை எடுத்து என் தபத்தை கெடுத்திருப்பா. ஏய், உனக்காக அல்ல, உன் தந்தைக்காக, உனது சூரிய வம்சத்திற்காக சாப விமோச்சனம் கொடுக்கிறேன். நான் கொடுத்த சாபம் என்ன? உனக்கு திருமணம் ஒன்று நடந்தால் எப்படி அழுகி போன பாம்பை எடுத்து என் தபத்தை கெடுத்தாயோ, உன் கழுத்திலே மாங்கல்யம் ஏறினான்.
உன் அழகெல்லாம் குறைந்து உன் கை கால் எல்லாம் குறைந்து சுவாமி 4448 வயதிலே ஆண்டவா உனக்கு தொழுநோய் பிடிக்கும். சுவாமி அந்த சாபம் தீர வேண்டும் என்றால் எப்படி தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் தானவ குலத்திலே பிறந்திருக்க வேண்டும். திருமணம் ஆகாதவனாக இருக்க வேண்டும். அந்த தேவி கருமாரியின் பக்தனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவன் வழியளக்கக்கூடிய பரமன் இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமையவன் அன்னை தேவி கருமாரியை வணங்கி அவள் கரத்தில் இருக்கும் சூலாயுதம் அவன் மீது பாய்ந்து அவன் மீது இருந்து வரும் ரத்தம் உனது மீது பட்டால் நான் கொடுத்த சாபம் அன்றே நிவர்த்தி. மலர்விழி, ஆனால் ஒன்று, உனது வர்க்கத்துக்காக இந்த சூரிய வம்சத்துக்காக நீ பெற்ற சாபத்திற்கு விமோச்சனம் செய்துவிட்டேன். ஆனால் தவறு செய்த நீ தண்டனை அனுபவிக்க வேண்டும் அல்லவா? மலர்விழி, இங்கு நடந்ததை நான் கொடுத்த சாபத்தையும் இந்த சாப நிவர்த்தையும் யார் இடத்திலாவது கூறினார் பெற்றெடுத்த தந்தை இடத்திலோ சொந்த பந்தங்கள் இடத்திலோ ஏன் உன்னை தொட்டு தாலி கட்டும் உன் கணவனிடத்திலோ இந்த நாட்டு மக்கள் இடத்திலோ யார் இடத்திலாவது எடுத்து கூறினார் அப்பொழுதே உனக்கு பிடித்திருக்கும் தொழுநோய் உன்னை தொட்டு தாலி கட்டும் உன் கணவனுக்கும் பிடித்துக் கொள்ளும். என்ன சொல்றது தெரியவில்லையே. ஆண்டவா இறைவா, ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா, இங்க நடந்த உண்மையை யாருக்கு சொன்னால் பொடிமை தொற்றிக் கொள்ளுமா? இறைவா, தாயே, அம்மா, நான் தவறு செய்து விட்டேனே, விளையாடி விட்டேனே அம்மா. காலமென்னும் நதியினிலே காதல் என்னும் படகு விட்டு காலம் என்னும் நதியில் கூட்டி வந்தே